ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பிரால் ஹலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு. ஸோ இந்த கேமை தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரேங்க் தான் ப்ளே பண்ண போகிறோம். இதில் வந்து எக்கச்சக்க மோடு இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் கிராஃபிக்ஸ்லாம் வந்து வேறு லெவலாக இருக்குங்க. இதில் வந்து அவங்களே எக்கச்சக்க கேரக்டர் கொடுத்துக்கிறானுங்க. நான் வந்து லோக்கின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ இந்த கேரக்டர் தான் வந்து ஒழுங்காக ப்ளே பண்ணுவேன். அதனால் நம்ம வந்து இதையே வச்சுப்போம். பக்கத்தில் ஒருத்தர் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் வேறு யாரும் இல்லை, திவி பையன்தான். ஸோ அவனை வந்து அப்படியே கேமுக்குள்ளே கனெக்ட் ஆகிட்டான். ஆப்போனண்ட்லேயும் 2 பேர் இருக்கிறானுங்க. அவனுங்களும் நான் வச்சுக்கிற கேரக்டரே பார்த்தீங்கன்னா அவனுங்களும் வச்சுக்கிறானுங்க. எவனோ ஒருத்தன், நானும் லோக்கி வச்சுருக்கேன், அந்த பாட்டு பையனும் அதே தான் வச்சுருக்கான். இது என்னங்க பென்டன் இடம் வந்திருக்கு. ஓகே இருங்க, இவனுங்களை முடிச்சு விடுவான். கத்திலாம் இவனுங்களே கொடுப்பானுங்க. ஸோ நம்ம கத்தி ஏற்று அவனுங்க மண்டையிலே பழகணும். ஐயோ என்னங்க இவன் நம்மளே அடிக்கிறான். இந்த ப்ளூ கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் நானே ரைட் சைடில் தாவின்னு இருப்பேன். ஆடா பாவி, இவனாங்க நம்மளை இப்படி அடிக்கிறான். இருங்களா டக்கு டக்குன்னு முடிச்சு விடுவான். செத்து போடா பாட்டு பையிலே. 2 பேர் நல்லா தான் விளாட்றானுங்க, அதை பாருங்களா. இதில் வந்து நம்ம டீமாலேயே கூட பார்த்தீங்கன்னா அடிச்சிக்க முடியும். ஸோ நம்ம வந்து வேணுன்னே வந்து திவ்யை சும்மா ஒரு வாட்டி அடிப்போம். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பாட்டு பையன் போடு, எவனோ ஒருத்தர் அடித்து பறக்க விட்டாங்க. செத்து போடா பாட்டு பையிலே. ஆடா பாவி, இந்த கேம் வந்து லைட்டாக கொஞ்சம் மண்டை பிச்சுக்கோங்க. ஏன்னா எது எந்தெந்த கேரக்டர்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. ஆடா பாவி, நான் வர எங்கன்னு தெரியாமல் போய் கீழே வேண்டேன். இருங்களா நம்ம இதுலேருந்து ஒழுங்காக ஆடலாம். இவ்வளோ நேரம் பைத்தியக்காரனாட்ட ஆடுனுக்கிறேன், இப்போயாச்சும் ஒழுங்காக ஆடலாம். போடு. ஆடா பாவி, எப்படி அடிக்கிறானுங்க பாருங்களா. இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டோட்டலாக 3 சான்ஸ் தான். ரைட் சைடுக்கு மேலேயே வந்து காமிக்கும். நம்ம டீமில் நாங்கள் 2 பேருமே ஒரு வாட்டி அவுட் ஆகிட்டோம். ஆப்போனண்ட்லேயும் அவ்வளோதான், 2 பேரும் ஒரு வாட்டி அவுட் ஆகிடுங்க. இப்போ தான் ஒருத்தரை முடிச்சு விட்டேன். எப்பா இதில் ஆனால் ஒரு கேரக்டருக்கும் ஒரு விதமான பவர்லாம் இருக்கும். ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணி தான் வந்து அடிக்கணுமே. இப்போ எனக்கு வந்து கத்தி பவரு, கோப்ரா பவரு, அப்புறம் கத்தி, கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு மாதிரி இருக்கும் லைட்டாக பார்க்குறதுக்கு. அதுமாரி பவரில் தான் கொடுத்துக்கிறானுங்க. இவன் வர மாட்டிக்கிறான். ஆடா பாவி, என் மேலே கிரனேட் தூக்கி வச்சிட்டாங்க. டே. ஆடா பாவி, சே. அது வந்து டைம் பாம் மாதிரி கரெக்டாக ஒரு போட்டு 4-5 செகண்ட் கழிச்சு தான் நம்மளை அடிக்குமே. ஆடா பாவி, நான் ஒரு தெரியாமல் திவ்யாஸ்தேன். இவன் பாருங்க பைத்தியக்காரன், திரும்ப என்ன அடிக்கிறான். எப்பா எப்படியோ காலி பண்ணியாச்சு ஒருத்தனை. போடு, அவனே முடிச்சு விட்டுறாங்க. ஆடா பாவி, இவனுங்க என்னங்க டார்கெட் பண்ணி என்ன மட்டும் அடிக்கிறானுங்க. ஆடாடா எங்கெங்கேயோ தாவினுக்கிறேன். இது வந்து பாருங்களா, இந்த பைத்தியக்காரன் என்ன அடிக்கிறான் பாருங்க, திவி பையன். யார் எங்கன்னே தெரியாமல் வச்சுருக்கிறான் லூசு பையன். எனக்கு ஒரு சொட்டு உயிர் தான். சைடில் ரெட் கலராக மார்க் காமிச்சதுனாலே சொட்டு உயிர் தான் அர்த்தம். எனக்கு லாஸ்ட்டு சான்ஸ் அதுவும் சொட்டு உயிர் தான் இருக்குது. அட பாவி, எல்லாம் அவுட்டு. ஓ இன்னும் இவன் இருக்கிறானா. ஆப்போனன்ட் டீமில் இன்னும் இவன் ஒருத்தன் தான் உயிரோட இருக்கிறான். இவன் தாங்க நம்மளை மூச்சு விட்டுனுக்கிறான் பைத்தியக்காரன். இப்போ 1v3 தான் ஆண்டுக்கிறேன் போல். இந்த லூசு பையனும் வந்து நம்ம டீம் இல்லை. இதை பாருங்களா பைத்தியக்காரன் பையன் சும்மா நம்மளை முடிச்சு விட்றான். எப்படியோ வின் பண்ணியாச்சு. அவனே பார்த்தீங்கன்னா 2 பேரையும் முடிச்சு விட்டான். நம்ம வந்து எப்படியோ வின் பண்ணியாச்சு. ஓகே நம்ம வந்து இப்போ ஒரு 1v1 போகலாங்க. இவங்கூட நம்ம மேலே கை வச்சிட்டான் யார் என்னன்னு தெரியாமல். இப்போ இவங்க கூட 1v1 போய் இந்த பையனை வந்து முடிச்சு விடுவோம். இப்போ நம்ம வந்து 1v1 தான் கைஸ் விளையாட போகிறோம். அந்த பாட்டு பையன் நான் யார் என்னன்னு தெரியாமல் என் மேலே கை வச்சிட்டான். அதனால் இந்த பாட்டு பையனை முடிச்சு விட்டா தான் திருந்துவான். இருங்க, மேப் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற மேப்பை தொட்டுருவான். அப்போ தான் கொஞ்சம் நேர்மையாக விளையாட முடியும். மற்ற எல்லா மேப்புமே வந்து செவருலாம் இருக்குது ஏடா கூடமா. யார் வச்ச மேப் வர போதோ, அவன் வச்ச மேப் தான் வந்திருக்கு. சரி ஓகே, ஏதோ ஒன்று இவனை முடிச்சு விட்டுவோம் ஃபஸ்ட்டு. மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதோ ஓடி வரான் பாருங்க, லெஃப்ட் சைடில் தான் நாகிறேன். அட பாவி, அவன் கத்தி எடுத்துட்டாங்க. டேய் எப்பா. அட பாவி, நாங்கள் பறந்து அடிக்கிறான். செத்து போடா பாட்டு பையில. ஆனால் அவனும் மேலே வந்து போய் அடிக்கிறான். எப்பா யாருங்க இவன் பைத்தியக்காரன். பயங்கரமாக அடி வாங்குறான் பாருங்களா, அல்ட்ரா பாட்டு மாதிரி விளாட்றான். ஆடா பாவி, என்னங்க ஐயோ விட்டு குத்துடலான்னுக்கிறேன். குழந்த பையன் ரொம்ப அடிக்கிறான், கஷ்டப்படுறான், அதனால் விட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் நினச்சிங்களா. சும்மா அதெல்லாம் இப்போ பாருங்க, இப்போ முடிச்சு விட்றலாம் இவனை. செத்து போடா. அவனை வந்து பவர் போடுறான், அப்படியே சுற்றின்னு வரான். என்னமோ அது என்ன பவர்னு தெரியல. பைத்தியக்காரனாட்டம் ஏதோ ஒன்று போடுறான். இதை பாருங்களா. ஆனால் அவனை பறந்து ஹெலிகாப்டர் ஷாட்லாம் அடிக்கிறாங்க. அவனே போய் கீழே வரான், என்னமோ பண்ணுறான், என்னன்னு தெரியல. எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. டேய்
யாருங்க அவன் கோமாளி டேய்? அடா பாவி, எனக்கு சொட்டு உயிர் ஆகிட்டான் பைத்தியக்கார பையன். அடனாங்க அவன் இருங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பாட்டு பையனை டக்குன்னு முடிச்சு விடுவான். ரொம்ப ஆட்ட காமிக்கிறான் நம்மக்கிட்டே. செத்து போடா பாட்டு பையில. கத்தி எடுக்க போகிறாங்க. அடா பாவி, இது தெரியாமல் வந்துட்டானே. எப்பா ஜஸ்ட்டு போடு. யாருக்கிட்ட என் மேலே கை வச்சான். இவனுக்கு அது தேவைதான். இந்த பாருங்க கே செத்துட்டான். எப்படியோ ஒரு ஆட்டம் காலி பண்ணியாச்சு. நமக்கு இன்னும் 3 சான்ஸ் அப்படியே இருக்குது. நம்ம இந்த கத்தி எடுத்துப்போம். இதுதான் வந்து ஸ்ட்ராங்கு. அட பாவி, அவனும் கத்தி எடுத்துட்டாங்க. ஐயோ போச்சு. டேய் 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 ஓடுறா மேலே. அடச்சா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அந்த செவரை பிடிக்கலான்னு வந்தேன், முடிச்சு விட்டான். இது பாருங்க எமோஜிலாம் போட்டுக்கிறான். ஏன்டா என்னான்னு யார் இது வேறு தம்பி? வாய் வர நேரம் தெரியல, திடீர்னு வளர்றேன். இருங்க டக்குன்னு இவனை முடிச்சு விடுவான். இவனை முடிச்சு விட்டா தான் இன்றைக்கி எனக்கு தூக்கமே வரும். செத்து போடா பாட்டு பையில. இதோ மேலே வந்து ஓடிறான். அவள்தான் கீழே வந்தவே மண்டடி மாங்காடி தான். போடு. இன்னமா அடி வாங்குறான் பாருங்க. ஆடா பாவி இவன். ஆனால் அவனா இந்த பவரை ஒன்று போட்டுறான். இப்போ அவ்வளோதான், பெரிய கத்தி வந்துடுச்சு. இந்த கத்தியில் தான் வந்து கோபராலாம் வரும். ஆடா பாவி, ஆனால் அவனை மேலே பறந்துக்கிட்டே நடிக்கிறாங்க இவன். செத்து போடா டேய். ஐயோ இவன் பாருங்க, சும்மா தொட்டு விட்டாலே நிறைய உயிர் போகுது. ஏதோ பவர்லாம் போட்டு வித்தலாம் காமிக்கிறாங்க. நெருப்பாக வந்துட்டு போகுது, என்னன்னு தெரியல. இருங்க இந்த கத்தி எடுத்துப்போம். அவனுக்கு இன்னும் சொட்டு உயிர் தான் இருக்கு. இன்னும் ஒரு அடி ஆச்சோம்னா காலி ஆகிடுவான். அவ்வளோதான் போடு. வேறு லெவலு. இந்த கத்தி எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு இந்த கத்தி கிடைக்கக்கூடாது. நம்ம இந்த கத்தி எடுத்துப்போம். அதாவது பெரிய கத்தி எடுத்துக்கலாம். எந்த பாருங்க என்னடி 2 பேரில் அவன் போய் கீழே வரான் பாட்டு பையன். டேய் 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 எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்னங்க இவன் வண்டியில் தரான் திடீர்னு. டேய் டேய் அடா பாவி, வண்டியில் தந்து மிலிட்ரி டேங்க் மாரி அடிக்கிறான் வந்து. இருங்களா முடிச்சு விட்ருவான். அடா பாவி, கத்தியை வேஸ்ட் பண்ணிட்டா. டே அடா பாவிங்களா. சரி விட்டு குத்தரலாம். பாவம் அவனும் ரொம்ப அப்போதுலேருந்து ஆச்சுன்னுக்கிறான் குழந்த பையன். அடா பாவி, என்னங்க இவன். இருங்க கத்தி எத்தான் வேலைக்கு ஆகும். செத்து போடா பாட்டு பையில. யாருக்கிட்ட? அட பாவி, எங்கே இருந்தாலும் கரெக்டாக தாவிடுறாங்க இவன். 2 பேருமே ஈக்குவலான ஹெச்பி, அதுவும் இல்லாமல் ஈக்குவலான இது தான் ஸ்கோரு. அஜிஜோ போச்சு. அவுட் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். அதாவது அவுட்டில் ஆக மாட்டேன், விட்டு கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். நான் எனக்கிங்க அவுட் ஆகிக்கிறேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். அஜிஜோ ஆடா பாவி, என்னங்க இவன் திடீர்னு இப்படி ஆடுறான். செத்து போடா பாட்டு. இருங்களா இவனை முடிச்சு விடுவான். ரொம்ப ஆட்டை காமிக்கிறாங்க நமக்கே. போடு. யாருக்கிட்ட? வாடா இங்கே பாட்டு பையில. என்ன உனக்கு? போடு. அவ்வளோதான், அவனுக்கும் சொட்டு வீடு, இப்போ எனக்கும் சொட்டு வீடு. ஐயோ எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அவ்வளோதான், வேற மாதிரி செம்ம சொட்டு வீடு தலைவனுக்கு. ஏய் அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆடா பாவி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. பாம்பு தொட்டிருப்பேன் நாத்திக்கு நான். அவனே போய் கீழே வேற அண்ணான்னு தெரில. ஆடா பாவி, இப்போ யார் ஒரு அடி அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. போடு. வேறு லெவலு. மண்டை மேலே விட்டாங்க, எங்கேயோ பறந்துட்டான். ஏங்க அப்போ கூட வந்துட்டான். டேய் செத்து போடா பாட்டு. அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க எமோஜி போடுவோம். அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டாச்சு. பாட்டு பையன் பாருங்க முக்கி கீழே வேறான். எப்படியோ 1v1 வந்து வின் பண்ணியாச்சு. இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க, அவனோட நான் தான் ப்ரோ பிளேயர் அப்படின்னு. எப்படி கை தண்ணுக்கிறான் பாருங்க. இப்போ திரும்பவும் வந்து நாங்கள் 1v1 தாங்க விளாட போகிறோம். ஃபோனை போட்டு கூப்பிட்றான் பாட்டு பையன். போன ஆட்டம் நெட்டு வராமல் அவுட் ஆகிட்டா, இல்லை அவன் முடிச்சு விட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே கதை கொடுக்குறான். அதனால் இந்த ஆட்டம் இந்த பாட்டு பையனை இன்றைக்கி கண்டிப்பாக முடிச்சு விட்ருவான். அவன் எத்தனை வட்டம் இருந்தாலும் சரி, நான் தான் ப்ரோ பிளேயர், நம்ம தான் இப்படி தான் வின் பண்ண போகிறது. அதுக்கு எதுக்கு நம்மக்கிட்டே இப்படிலாம் கதை விட்டுங்கிறான்னு தெரிலங்க எனக்கு. சரி ஏதோ ஒன்று இவனை முடிச்சு விட்டுருலாம் ஃபஸ்ட்டு. ரொம்ப வாய் பேசுகிறான் ஃபோனில் வர. அதனால தான் வந்து இவனை இப்போ அடிக்கணும் போலே தோணுது. அதனால் இந்த ஆட்டமும் வந்து இவனை முடிச்சு விட்டு நம்ம ப்ரோ பிளேயர்ன்றது நிரூபிச்சிடலாம். ஓகே, மேட்சும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ போனாட்டம் நம்ம லெஃப்ட் சைடில் வந்தோம், இப்போ வந்து ரைட்டில் தான் வந்திருக்கோம். எப்படி ஓடுனுக்கிறான் பாருங்க. அடா பாவி, கத்தி அவன் எடுத்துட்டான். அடடா அது பாருங்க, அணுகுண்டா வீசுறான் பாட்டு பையன். செத்து போடா டேய். ஆனால் அவனை அந்த இடத்துல பறகுறாங்க. இவன் தரையிலே நிற்க மாட்டேங்கிறான். அந்த பாருங்க என்னார பறந்துட்டே தான் இருக்கான். நானும் போன மேட்ச் ஃபுல்லாக பார்த்துட்டேன். இப்பயும் பாருங்க அந்த இடத்துல தான் இருப்பான்.
இவனாங்க ஆனால் இந்த வெடிகுண்டு எடுத்து வந்து போட்டுனுக்குறான். அப்படியே தம்பி இருங்களாம், கிட்ட போய் அடிக்கலாம். ஆடா பாவி, கிட்ட போனாலே அந்த இது ஒன்று போட்டுடுறான். ஆடா டேய், என்னங்க இவன் இப்படி ஆடுறான் திடீர்னு? அவன் எப்படி ஆனாலும் நான் தான் வின்னு, அது வேற விஷயம். இது பாருங்க, மந்திரம் போடுறான், நம்ம நெருப்பெல்லாம் பற்ற வச்சு வந்து போடுறான். போடு, எனக்கு தான் சொட்டு வீரானா. ஐயோ ஐயோ, என்னென்னமோ பண்ணுறனே. நாங்கள் கத்தி எடுக்க முடியல. எப்பா எடுத்துட்டேன். போடு, வேற லெவலு. சே, சொட்டு வீருங்க அவனுங்க. ஆடா பாவி, இப்போ 2 பேருக்குமே ஈக்குவலான ஹெச்பி தான். இப்போ ஒரு அடி வாங்கினா காலி அவன், அவ்வளோதான் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்துட்டான். ஆடா பாவி, என்னங்க இவன்? அவ்வளோதான், இப்போ கண்டிப்பாக காலி. இருங்க, நம்ம எமோஜி போடுவோம். போனாட்டு எமோஜி போட்டு சீனா போடுறான் பைத்தியக்காரன். இப்போ நம்ம போட்டு அவன்கிட்ட சீனா போடலாம். பாட்டு பையன் அது பாருங்க, அவனை எமோஜி போட்டுக்கிறான். இருங்க, எல்லாம் முடிச்சு போடலாம். எவ்வளோ பெரிய ஆள் நானே, என் முன்னாடி எமோஜி போடுறாங்க அவன். டே தம்பி, என்ன அங்கேயும் தாவினுக்கிற வாங்க. நான் இன்னும் ப்ரோ பிளேயர்ன்றது வந்து முக்கால்வாசி பேருக்கு தெரியல நினைக்கிறேன். ஆடா பாவி. சரி, குழந்த பையன் ஆசைப்படுறான், நம்ம வந்து விட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு வர தெரியல. போனாட்டம் அவுட் ஆகிட்டு நெட்டு வரலன்னு கதெல்லாம் விட்டாங்க. அதனால் இந்த ஆட்டம் விட்டு கொடுத்தலான்னுக்கிறேன். அதுக்குன்னு சாதாரணமாக விட்டு கொடுத்துட மாட்டேன், கொஞ்சம் டஃப் கொடுத்து தான் வந்து விட்டு கொடுப்பேனே. ஓகே, கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி நடிக்கலாம். அப்படியே செத்துப்போடா. என்னங்க அந்த இடத்துலேயே பறக்கிறான் பைத்தியக்காரன். போடு. எப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. ஆனால் அவனும் சுற்றின்னு வராங்க சூறாவளி மாரி. எப்படி தான் அப்போல்லாம் வரானே தெரில. நமக்கு அந்த கோப்ரா பவர் மாதிரி அவனுக்கு அது மாதிரி ஏதோ ஒரு பவர் போல். அந்த இடத்துலேயே பறந்து வரான். ஹெலிகாப்டர் ஓடுவான் பாருங்களா. இப்போ அதை சொல்ல, சூறாவளி ஒன்று உருவாங்க, இப்போ ஹெலிகாப்டர் டப்புன்னு கீழே வருவான். ஆனால் அவனை இப்போ எதனா பண்ணுகிறான். ஆனால் ஈஸியாக அடிக்க முடியுதுங்க இவனை. அல்ட்ரா நூப் மாதிரி தான் விளாட்றான். ஆடா பாவி, கத்தி என் மேலே சொருகிறான். யாருக்கிட்ட தம்பி? எவ்வளோ பெரிய ஆள் நானும் என்கிட்டே வாப்பா இங்க. ஆனால் அவனை இது ஒன்று போட வேண்டியது. இந்த டேங்கர் மாதிரி என்னமோ தூக்கின்னு வந்துடுறாங்க நம்மளை சொல்கிறதுக்கு. இந்த பாருங்க, திரும்பவும். எப்பா ஜஸ்ட்டு. ஆடா என்னங்க அவன் பைத்தியக்கார பையன். ஆனால் அவனா இருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கிறான். வேற லெவலு. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தாங்க அவனுக்கு, முடிச்சு விட்றலாம். ஃபோனில் ஓவராக வாய் பேசினான். இவனெல்லாம் இப்படியே நிற்க வச்சுருந்தா வேலைக்கு ஆகாது. விட்டு குத்தலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அவன் வந்து எமோஜி போட்டான், இப்போ கூட எமோஜி போட்டான். அதனால் விட்டு கொடுக்க போகிறதில்ல. பாட்டு போய் நான் முடிச்சு விட்ருவான். இந்த பாருங்க, அந்த இடத்துலையே பறந்துனுக்கிறான். திரும்பவும் எமோஜி போடுறான். ஐயோ, நாங்கள் அடிக்கிறான். டே தம்பி, வாப்பா இப்போ இந்த ஆட்டம் இவனை முடிச்சு விட்றதா இல்லை. அந்த இடத்துல தான் இருப்பான் இவன் போலங்க. சரியானவனா இருக்கிறான். செத்துப்போடா பாட்டியா. ஏய் தம்பி, எப்பா என்னங்க இவன் லூசு பையன். இந்த பாருங்களா, எல்லாம் எப்போவுமே அப்படியே அந்த இடத்துல தாங்க இருக்கான். ஒரு செகண்ட் நிற்க மாட்டேங்கிறான் தரையில். இவன் அடிக்கிறதுக்கே கடுப்பாகுதுங்க எனக்கு. ஐயோ முடியல. அந்த இடத்துலேருந்து எப்படின்னா ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே ஓடி வந்துடுறான் கீழே. இதெல்லாம் வேலைக்காகாது, நம்மளும் அந்த இடத்துல போய் அடிக்க வேண்டியது தான். அஜிச்சோ என்னங்க இது? அடப்பாவே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஏங்க நம்ம வந்து கத்தியை மாற்றிக்கலாம். கத்தியை மாற்றினா தான் அந்த இடத்துல அடிக்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஐயோ, பவர் திறமை தப்பாக யூஸ் பண்ணுக்கிறேன். அடப்பாவி, என்னங்க இது? போடு, இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன். தலைவனு இன்னும் முக்கால்வாசி ஹெச்பி இருக்கு. எனக்கு சொட்டு வீர் தான். ஆனால் இது வந்து 2வது சான்ஸ் தான். இதிலே நான் அடிச்சு பொழந்து கட்டுனுக்கிறேன். ஐயோ, முடிச்சு விட்டாங்க. கரெக்டாக சொல்லி வாயாமூல முடிச்சு விட்டான். அந்த பாருங்க, எமோஜி திரும்பவும். வாப்பா தம்பி, என்கிட்ட எமோட்டா இருங்க, இவனை முடிச்சு விட்டாதான். டேய் இருங்க. இவன் ஆனால் ரொம்ப இது என்னவோ பண்ணுறான். நாங்கள் கீழே வேண்டாம். அடப்பாவி, என்னன்னு தெரியலையே. இப்போ நேராக கீழே வேண்டாங்க. ஓ, அவனுக்கே அவுட் ஆக போகிற தெரிஞ்சிச்சு போல். இப்போ நம்மக்கிட்ட கதை விடலான்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விட்டுருப்பான். நெட்டு கிடைக்காம தான் நான் கீழே வந்தேன் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேங்க. தலைவனுக்கு நல்லா தான் நெட்டு கிடச்சிருக்கோம். இப்போ கதை ஓடுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா கீழே வந்திருப்பான். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.